நீர் ஆசீர்வதி. ஆமென். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்போ இதுல ஒரு கான்சியஸ் நமக்கு வரணும். நம்முடைய பணத்தை, கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை இன்னொருத்தர் சாப்பிடுவதற்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க விடவே கூடாது. அதற்கு தகுந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகளை எல்லாம் நீங்க கட் பண்ணணும். சிலர் அப்படியே மாதம் ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா அதற்கு கஷ்டப்படுறதே இல்லை. இந்த கடன் வாங்கி இந்த மாதிரி மாதம் 1,800 ரூபாய் கட்டணும், டெய்லி கட்டணும்னா உடனே ஓகே சொல்றாங்க. இல்லை இல்லை இல்லை, ரொம்ப கவனமா இருங்க. நீங்க அப்படி செய்யவே செய்யாதீங்க. தேவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசினார். அந்த 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அப்படின்னா இந்த கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்த ஒரு மனிதனை குறித்து, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதன் தான். ஆண்டவர் அவனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சாரு. அவன் செஞ்சது எல்லாமே ஆண்டவர் அவனுக்கு பிளஸ் பண்ணி கொடுத்தாரு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையோட கூட கர்த்தர் இருந்தா கண்டிப்பா நீங்க கை செய்கிறது எல்லாம் நல்லா தான், சொல்லுங்க, கண்டிப்பா நல்லா தான் வரணும். நீ ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க செய்கிறது ஆசீர்வாதமா இருக்கிறது தான் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனுடைய அர்த்தம். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று அவனுடைய எஜமானன் கண்டு. அப்போ அந்நிய நாட்டிலே ஒரு மனுஷனுக்கு கீழே போய் உட்கார்ந்து இருக்கிறான், அவன் செய்யறது எல்லாமே அங்க நல்லா வருது. சிறைச்சாலைக்கு போறான், சிறைச்சாலையிலே அவன் நடந்து கொள்ளுகிற செய்கிற விதம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சிறைச்சாலை தலைவன் கண்டு பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கும் போது அவன் அவ்வளவு பர்ஃபெக்டா அந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தை சொல்லும் போது, கர்த்தர் இவன் கூட இருக்கிறாரு, இவன் செய்யறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அந்த பார்வோன் தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் அவன் கையில கொடுத்தாராமா. அப்போ ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதுனுடைய மிகப்பெரிய அர்த்தம் என்னன்னா, நீங்க செய்கிறதெல்லாம் என்னவா இருக்கணும் அப்படின்னா நல்லா வரணும். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஆண்டவரை தேடுறதுக்கு முன்னாடி நீங்க கை செய்யறது நல்லா வராம இருக்கலாம். ஆனா நீங்க இதுக்காக ஸ்பெஷலா ஜெபிச்சு இனி உங்க கை செய்யறதெல்லாம் எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா நல்லா வரணும் அப்படின்னு நீங்க நம்பணும். ஆமென். நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி செஞ்சது எதுவுமே உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. எதுவுமே செஞ்சது நல்லா வராது. எல்லாரும் அப்படிதான் செய்வாங்க. உன்கிட்ட சொல்றதுக்கு இன்னொருத்தட்ட சொல்லாண்டா, உன்கிட்ட சொல்றதுக்கு சொல்லாமலே இருக்கலாம்டா. ஆனா ஊழியத்திற்கு ஆண்டவரை உறுதியா பிடிச்சதுக்கு அப்புறம் உண்மையிலே